அந்த ஐராவத யானை அதுவே எம்பெருமானுக்கு மலையாக இருந்து தொண்டு புரிகிறது. மேலும் எம்பெருமான் கஜேந்திர வரதன். அன்றொரு நாள் அந்த கஜேந்திரன்கிற யானையை ரட்சித்தார். அந்த யானைக்கு ஓடோடி வந்து அதனுடைய அந்த துன்பத்தை துடைத்தார். அப்படிப்பட்ட கஜேந்திர வரதன் இன்றைய தினம் உயர்ந்த அந்த யானை வாகனத்தின் பெயரிலே எழுந்தருளுகிறார். திருமங்கையாழ்வார் இவ்வெம்பெருமானையே ஒரு யானையாக அனுபவிக்கிறார். கல்லுயர்ந்த நெடுமதில் சூழ் கச்சிமேய களிறு என்னும் என்று தெரிவிக்கிறார். உயர்ந்த மதில்கள், அந்த கல்லாலே கட்டப்பட்டிருக்கிற உயர்ந்த மதில்களாலே சூழப்பட்டிருக்கிற இந்த திவ்யதேசம், இந்த சன்னதிக்குள்ளே இருக்கிற வெம்பெருமானே ஒரு யானையைப் போலே அத்தனை ஆனந்தத்தை கொடுக்கிறான். யானை எப்படி உயர்ந்த விலங்காக இருந்தும் தம்முடைய பாகனிடத்தில் வசப்பட்டு இருக்குமோ, அதே போல எம்பெருமான் சிறந்த பலம், ஞானம், சக்தி அத்தனையும் கொண்டு சிறந்த அந்த சுவாதந்திரியத்தோடு இருக்கிறான். அதே சமயத்தில் அடியார்களுக்கு வசப்பட்டவனாய், ஆழ்வார்களுடைய அந்த பாசுரங்களுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறான்.